பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சட்டப்பேரவையில் இன்று பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியாக அதிமுக வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அடுத்த 63 வாரத்திற்கு நாம் தான் எதிர்க்கட்சி, விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர் என தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் சேலத்தை அடுத்த அயோத்தியா பட்டினத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சென்னையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். அதிமுக சார்பில் 2 பங்கேற்பார்கள். தமிழகத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. எனவே கள்ளச்சாராய விற்பனை, போதைப்பொருள் விற்பனை போன்றவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது, பாலியல் குற்றங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என கூறுகிறது. பள்ளிகளில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வேலியே பயிரை மேய்வது போல ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் பாதிக்கும் நிலையை ஏற்படுத்தி உள்ளது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஆசிரியர்களை நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றனர். ஆசிரியர்கள்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் காவல்துறை சம்மன் ஒட்டியது மற்றும் கிழிக்கப்பட்டது தொடர்பான சலசலப்பு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எதுவாக இருந்தாலும் காவல்துறையினர் சட்டப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழக வெற்றிக் கழகம்தான் எதிர்க்கட்சி என அக்கட்சியின் கூட்டத்தில் பேசப்பட்டது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ஆளுகின்ற கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகள்தான். சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் அதிமுகவை அங்கீகரித்துள்ளனர். அதிமுக இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியாக அதிமுக வரும் என்று தெரிவித்தார். அண்மையில் தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரம் அருகே நடைபெற்றது. அப்போது தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தளபதி விஜயை தலைவர் என்று அழைக்கக்கூடிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கிறோம். அடுத்த 63 வாரத்திற்கு நாம் தான் எதிர்க்கட்சி, விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர். தமிழக அரசியலுக்கு ஒரே மாற்று தமிழக வெற்றிக் கழகம், ஒரே மாற்று தலைவர் விஜய். 1967இல் அண்ணா ஏற்படுத்தியது போல 1977இல் எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும். அதற்கு அஜெண்டா ரெடி, பிளானிங் ரெடி. இன்னும் பல தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரப்போகிறார்கள். இன்னும் பல பூகம்பங்கள் அரசியலில் நடக்கப் போகிறது என பேசியிருக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.